எஸ். ஸோ இந்த செஷன் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் திங் மை செல்ஃப் நீங்கள் என்ன சொல்வீங்க, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா க்ரீட் பண்ணணும். அப்போது எந்த டைம், மார்னிங்னா குட் மார்னிங், ஈவினிங்னா குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ரீட் பண்ணணும். நம்ம ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், க்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எது சொல்கிறதா மாதிரி எது சொன்னாலுமே, இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு வந்து அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படி சொல்லலாம், இட்ஸ் மை ப்ளஷர் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஃபஸ்ட் பாயிண்ட் இப்படி சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இட்ஸ் மை ப்ளஷர் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், ஆர் எல்ஸ் தேங்க்யூ ஃபார் மீ to giving this opportunity. Thank you for giving me this opportunity. Thank you for giving me this opportunity. Thank you for giving me this opportunity. ரெண்டு டைப்பும் சொல்லலாம். One is it's my pleasure to introduce myself, or thank you for giving me this opportunity to introduce myself. Thank you for giving me this opportunity to introduce myself. Ma'am, thank you for giving this opportunity to introduce myself. Yes, ma'am. Yes, ma'am. ஸோ இப்படி தான் நம்ம உள்ளே இப்போ ஒரு இன்டர்வியூக்குள்ளே வரீங்க, இல்லை இன்டர்வியூக்குள்ளே பேச போகிறீங்கன்னா இப்படி தான் சொல்லணும். ஹாப்பி மார்னிங் மேம், ஹாப்பி மார்னிங் சார், இட்ஸ் மை ப்ளஷர் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், தேங்க்யூ ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். எப்போவுமே ஐ எம் அப்படின்னு சொல்லணும். ஐ எம். அங்கே வந்துட்டு போயிட்டு மை செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே ஒன்றா யூ கேன் யூஸ் ஐ எம், உங்கள் நேம் சொல்லலாம், ஆர் எல்ஸ் மை செல்ஃப், சாரி மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லலாம். மை செல்ஃப் சொல்லக்கூடாது. ஒன் ஐ எம் அப்படின்னு உங்கள் பேர் சொல்லலாம், ஆர் எல்ஸ் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம்னு சொல்லலாம், இல்லைன்னா மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் நேம் சொல்வீங்களா? உங்கள் நேம் சொன்னதுக்கப்புறம் ஐ ஆம் ஃப்ரம், நீங்கள் வந்து எங்கேருந்து வரீங்க, எந்த பிளேஸ்லேருந்து வரீங்க. மை நேம் இஸ் பூர்ணி, ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் கோயம்புத்தூர். அந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க. ஹேண்ட் ரைட்டிங் இருக்குங்களா மேம்? ஆமாம் மேம். ஆமாம் ஹேண்ட் ரைட்டிங் பேசிக் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருங்க. ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் ரீடிங் இருக்குது. ரெண்டுமே 2 லெட்டர் வேர்ட்ஸ் ரைட் பண்ணுங்க. எஸ், ஐ ஆம் பூர்ணி செல்லதுரை, ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு உங்கள் நேம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க. இதுக்கப்புறம் உங்களை பற்றி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்ன இதுலேருந்து ஐ எம் கம்மிங் ஃப்ரம் நியூக்ளியர் ஃபேமிலியா இல்லை பிக் ஃபேமிலியா அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ மை நேம் இஸ், இப்போ மை நேம் இஸ் நான் சொல்கிறேன், மை நேம் இஸ் பூர்ணி செல்லதுரை, ஐ ஆம் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அ நியூக்ளியர் ஃபேமிலி. மோஸ்ட்லி எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள், எனக்கு ஒரு டவுட் மேம். யா மேம், நியூக்ளியர் ஃபேமிலினா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ஸ் மேம். சப்போஸ் எஸ் மேம், எஸ் மேம். சப்போஸ் வந்து ஃபாதர் இன் லா டாட்டர் இன் லா இருக்கும்போது எப்படி மேம் சொல்றது? ஐ மீன் ஜாயின்ட் மதர் இன் லா ஃபேமிலி, டாட்டர் இன் ஜாயின்ட் ஃபேமிலி. ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ இப்போ நீங்கள் மதர் இன் லா கூட இருக்கீங்க, ஃபாதர் இன் லா கூட இருக்கீங்கன்னா யூ கேன் சே இட் அஸ் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ இதை சொல்லி முடிச்சிடுவீங்க இல்லையா. இங்கே யூ ஷுட் நாட் டெல் அபவுட் யுவர் ஃபேமிலி. எங்கேயுமே ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா நம்மளை பற்றி சொல்கிறது மட்டும்தான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்.
ஐ ஹேவ் 2 kids, மை 1 kid is studying in this school in 3rd standard, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் மை செல்ஃப்னா யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் அ நியூக்ளியர் ஃபேமிலி, அதோட உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லணும். அவங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு கேன் யூ டெல் அபவுட் யுவர் ஃபேமிலி, நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் க்ரீட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க் பண்ணுறீங்க, உங்கள் நேம் சொல்கிறீங்க, லொக்காலிட்டி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ஃபேமிலியிலேருந்து வரீங்கன்றது சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா உங்களோட டிகிரி சொல்லணும். இப்போ என்ன இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து எம்காம் எம்பன் முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, பிகாம் முடிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி? ஸோ ஐ ஹேட் கம்ப்ளீட்டட், ஐ ஹேவ் சொல்லக்கூடாது, ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர் டிகிரி. ஹேடுங்க. I had completed my bachelor degree என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? I had completed my bachelor degree in commerce-னா commerce, I had completed bachelor degree in maths-னா maths, computer science-னா computer science, I had completed B.Ed in English, B.Ed in commerce, இதில் I had completed diploma, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிடலாம். சொல்லிட்டு 2 டிகிரி அப்படி இருக்குனா எப்படி? நீங்க வந்துட்டு என்ன BA B.Edங்களா? எஸ் மேம். you can say like this, I have completed my bachelor degree. So bachelor degree ன்னு சொல்ல வேண்டாம், நீங்க I had completed BA B.Ed அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு டிகிரி முடிச்சவங்க பேச்சுலர் டிகிரின்னு சொல்லணும். 2 டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த 2 டிகிரியை சேர்த்து சொல்லணும். BA B.Ed இன் எந்த காலேஜோ? இன் ஸ்ரீ கிருஷ்ணா, I am from Sri Krishna Arts and Science College. லைக் நீங்கள் எந்த காலேஜில் முடிச்சிங்களோ அந்த காலேஜ் நேம் நீங்கள் சொல்லிக்கலாம். மேம் எஸ் மேம். மேம் சபா எக்ஸாம்ஸ் அந்த இது எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ண அது சொல்லலாம். எஸ் மேம். அண்ட் ஐ ஆல்சோ பர்சியூட், ஐ ஹேட் கம்ப்ளீட்டட்னும் சொல்லலாம், பர்சியூட்னும் சொல்லலாம். பர்சியூட் PURSUED, ஐ ஹேட் பர்சியூட் ஹிந்தி பிரச்சார் சபா எக்ஸாம்ஸ் பிராத்தமிக் ஆர் மத்தியமா, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கலாம். லைக் எந்த லெவல் முடிச்சிருக்கீங்களோ யூ கேன் டெல் தட் நேம். டில் மத்தியமா, டில் ராஷ்டிர பாஷா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். பர்சூயிங் ஆர் பர்சூட் முடிச்சிட்டீங்க, படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பர்சியூட், படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்சூயிங். மேம் and also pursued my Hindi அப்படினு சொல்லணுமா மேம்? நீங்க ஹிந்தி படிச்சிருக்கீங்களா ஷாலினி மேம்? எஸ் மேம். 3 எக்ஸாம் முடிச்சிருக்கா மேம். வெரி குட் வெரி குட். and also I பேசிக் தெரியும் மேம், ஹிந்தி பேசிக் ஃபுல்லா தெரியும். and spell பண்ண முடியும் மேம், paragraph ஃபுல்லா என்னால I can read it மேம். okay then you can tell like this, I pursue Hindi Prachar exams till level 3 till Rashtra Bhasha, level 3. yes Rashtra Bhasha வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படினு சொல்லலாம் நீங்க. ஸோ பேச்சுலர் மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா ஐ கம்ப்ளீட்டட் டிப்ளமோ கோர்ஸ், ஐ கம்ப்ளீட்டட் பிகாம், அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணணும். அது நான் சொல்கிறேன் பின்னாடி நம்ம இது பண்ணிக்கலாம், அது எப்படி சொல்லணுன்றதை சொல்கிறேன். ஸோ டிகிரி முடிச்சிட்டோம், டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ண டிகிரி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன படிச்சுட்டு இருக்கோங்கிறது சொல்லணும். நவ் ஐ ஆம் கரண்ட்லி பர்சூயிங், நவ் ஐ ஆம் கரண்ட்லி பர்சூயிங் டிப்ளமோ. டிகிரி முடிச்சவங்க அட்வான்ஸ் டிப்ளமோன்னு சொல்வீங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதவங்க டிப்ளமோ. ஸோ அட்வான்ஸ்ட் டிப்ளமோ இன் மாண்டசரி அண்ட் சைல்ட் எஜுகேஷன் ஃப்ரம் ICP Montessori Institution. Ma'am, tell me once, ma'am. I am currently pursuing advanced, இது வந்து டிகிரி முடிச்சவங்க, டிகிரி முடிக்காதவங்க டிப்ளமோ இன் மாண்டசரி அண்ட் சைல்ட் எஜுகேஷன் ஃப்ரம் ICP Academy. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேங்கிறது ஒரு டைம் சொல்லி காமிக்கிறேன். ஐ ஆம் ஹாப்பி மார்னிங் மேம், தேங்க் யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ ஆம் Purni Chelladurai. I am from Coimbatore. I belongs to a nuclear family. I completed MCom MAd in Michael Job College, Sulur. I am currently pursuing Advanced Diploma in Montessori and Child Education course from ICP Montessori Institution. இது வரைக்குமே நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோ நீட்டாக சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஷார்ட் டைம் கோல் அண்ட் லாங் டைம் கோல். ஷார்ட் டைம் கோல் அப்படின்னா நீங்கள் இந்த இயரில் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, இந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்களோ தட் இஸ் கால்ட் ஷார்ட் டைம் கோல். இந்த 1 இயரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூலில் ப்ளேஸ் ஆகிறது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம். இல்லை இது முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டிகிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ 1 இயரில் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் 1 இயரில் உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது your short time goal. Long time goal is next 5 years where you are seeing you. Next 5 yearsல நீங்க என்னவா இருக்க போறீங்க. In next 5 years I want to become a principal of a reputed school. In next 5 years I want to be in a reputed position and in a reputed salary in a so and so school. இந்த ஸ்கூல்ல எனக்கு இருக்கணும், அந்த ஸ்கூல்ல எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட லாங் டைம் கோல். 5 வருஷத்துக்கு கழிச்சு நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறது லாங் டைம் கோல். 1 இயரில் நீங்கள் என்னவா இருக்கணுங்கிறது உங்களோட ஷார்ட் டைம் கோல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறது, ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் டிகிரி சக்ஸஸ்ஃபுல்லி. மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் டிகிரி சக்ஸஸ்ஃபுல்லி. மை லாங் டைம் கோல் இஸ் ஐ வாண்ட் டு பிளேஸ்ட் இன் அ ரெப்யூட்டட் ஸ்கூல் இன் அ குட் அமௌண்ட் ஆஃப் சேலரி அப்படிங்கிறது உங்களோட லாங் டைம் கோல். குட் அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் சொல்லலாம், இப்படி கூட சொல்லலாம். ஐ வாண்ட் டு பிளேஸ்ட் இன் அ ரெப்யூட்டட் ஸ்கூல் இன் அ ஹை பெய்ட் சேலரி சொல்லலாம். இல்லை நீங்கள் அந்த நம்பர் கூட சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஹை பெய்டும் சொல்லலாம். இன்னொன்று இன்னும் கான்ஃபிடென்ட்டாக தெரியணும் அப்படின்னா யூ கேன் சே த நம்பர். I want to place in a reputed school with high paid salary of above 25,000 or above 30,000. அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். எஸ் மேம். இப்போ லாங் டைம் கோல் சொல்றீங்களா மேம்? எஸ் மேம். எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு மேம். You want to start a school. I want to run my own school, ma'am. It's a long time dream also. How can I tell to interview, ma'am? I எப்படி சொல்ற convey பண்றது எப்படி ma'am? In you have to say like my long term goal is to start a preschool in next 2 years or in next 3 years. The time period. You have to say the time period. இப்போ ஒரு long time goal is எப்படி ma'am? My long time goal is long term goal is to start and run a preschool in next 1 or 2 years. Goals இப்போ சொல்லிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லணும். கோல் சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்? இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இஸ்ன்ட் நீங்கள் எதில் நிஜமாகவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. விச் இஸ் someone will be interested in reading books. சும்மா ரெஸ்யூமில் வந்து ரீடிங் புக்ஸு அதெல்லாம் போடக்கூடாது, தெரியுமா? ஏன் போடக்கூடாதுன்னா அப்போ அந்த யாராவது இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு அந்த புக்ஸை பற்றின நாலேஜோ இல்லை வந்துட்டு அவங்க புக் ரீடராக இருந்தாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ ஆத்தர் நேம் என்னன்னு கேட்பாங்க, அந்த புக்ஸோட அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க, அதோட தீம் என்ன, ஆமாம் எல்லாமே கேட்பாங்க. ஸோ தட் புக் ரீடிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா யூ கேன் மென்ஷன் தட். இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் உங்களுக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம், சிங்கிங் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம், ட்ராவலிங், வாட்சிங் மூவிஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். எது இன்ட்ரெஸ்ட், எது நீங்கள் ரிப்பீட்டடாக வீட்டில் வந்துட்டு பண்ணுவீங்களோ அது உங்களோட இன்ட்ரெஸ்ட். மூவி பார்க்குறது போடலாமா? டான்ஸிங் போடலாம். மூவி பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்னா மூவி பார்க்குறது போடலாம். ட்ராவலிங் பிடிக்கும், குக்கிங் பிடிக்கும், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிடிக்கும், டெய்லரிங் பிடிக்கும், ஆரி ஒர்க் பண்ணுறது பிடிக்கும். வாட் எவர் இட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வித் ஆல் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் cooking and drawing.
ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டான்சிங் அண்ட் டெய்லரிங் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்கில்ஸு. ஸோ ஸ்கில்ஸில் ஆஸ் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நீங்கள் எல்லாருமே ஃப்ரெஷராக டீச்சராக போகிறனால இந்த ஸ்கில்ஸில் நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மை ஸ்கில்ஸ் ஆர் ஐ கேன் எஃபெக்டிவ்லி மேனேஜ் தி classroom. My skills are I can effectively manage the classroom. My skills are I can effectively manage the classroom. Ma'am, Yes ma'am. my skills are அப்படின்னு யூஸ் பண்ணலாமா இல்லை I can அப்படின்னு யூஸ் பண்ணலாமா? My skills are my skills are அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. My skills are I can effectively manage the classroom and I am easily adaptable to the environment. I am easily adaptable to the environment. Ma'am, easily-யா இல்ல easier-ஆ ma'am? Easily. I am easily adapted to. ஸோ இது ரெண்டுமே எழுதிருக்கீங்க. என்னென்ன எழுதிருக்கீங்க? ஐ எம் எஃபெக்டிவ்லி மேனேஜ் த கிளாஸ். I can effectively manage the classroom and I am easily adapted to the environment. So this is all your skills. Skills. Next, hobbies. Hobbies and interests similarly சேமாக தான் இருக்கும். ஸோ ஹாபி வந்துட்டு நீங்கள் எது வந்துட்டு இப்போ டான்ஸும் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லிட்டீங்க. ஹாபி அண்ட் இன்ட்ரெஸ்ட் சிமிலர் தான். நீங்கள் ரெண்டுமே இது பண்ணணும், இதை தனியாக சொல்லணும் அப்படின்னால ஷார்ட் டைம் சொல்லிட்டீங்க, லாங் டைம் கோல் சொல்லிட்டீங்க. ஸ்கில்ஸ் இன்ட்ரெஸ்ட் முடிச்சோம். அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் சொல்வீங்க. சொல்லி முடிச்சுட்டு இப்போது இதை நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லணும்? இப்போ ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா என்ன சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. If I get opportunity to work here, if I get opportunity to work here, I will sincerely if I get opportunity to work here, I will sincerely work
work for the school growth. I will sincerely work for the school growth and to grow myself here. I will sincerely work for the school growth and for my growth. I will sincerely work for my school growth and for my growth. Yes. So, yes ma'am. மேம் இப்போ வந்துட்டு தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாமாங்க மேம் இல்ல இஃப் ஐ செலக்ட் அந்த நீங்க இன்னொன்னு சொன்னீங்கல்ல அதுதான் மேம் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணணும். இஃப் நாட் ஒரு வைவா எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஸோ நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ என் நேம் வச்சு நான் சொல்லி காமிக்கிறேன். ஹாப்பி மார்னிங் மேம். இட்ஸ் மை ப்ளஷர் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். I am Purni Chiladurai, coming from Coimbatore. I belong to a nuclear family. I completed MCom MR from Michael Job College, Solur. I am currently pursuing Advanced Diploma in Montessori and Child Education from ICP Montessori Institution. My short-term goal is to place in a reputed school. My long-term goal is to start my own preschool in next 2 years, or else நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னா my long-term goal is to placed as a senior coordinator teacher in a reputed school in a high paid salary. My interests are dancing, cooking. My skills are I'm skilled in MS Word, Office, Excel. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா you can say that, or else my skills are I can effectively manage the classroom and I am easily adaptable to the environment. That's all about myself. Thank you for giving this opportunity. If I get opportunity to work here, I'll sincerely work for the growth of the school and for my growth also. Thank you. Ma'am, for doubt ma'am, so why ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்றோம் அப்படின்னா கீழே கீழே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்றோம் அப்படின்னா இப்படி கையை வந்து இப்படி பண்றதோ, அப்புறம் கர்ச்சீஃபை இப்படி வச்சுக்கிறதோ, அப்புறம் இப்படி நிற்கிறதோ, அப்புறம் அப்படியே ஷிவர் ஆகுறதோ, அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனுமே இருக்கக்கூடாது. ரொம்ப கூலாக நல்லா ஆன்லைனில் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்டெடியாக உட்காந்து கூலாக சொல்லுங்கள். இப்போது நீங்கள் இங்கே வர போகிறீங்க, டேரெக்டாக சொல்ல போகிறீங்கன்னா நின்றுட்டு சொல்ல போகிறீங்க. நல்லா ஸ்டெடியாக நின்று கேஷுவலாக கை அசைச்சு சொல்லலாம். ஐ ஃப்ரம் கோயம்புத்தூர், ஐ கம்ப்ளீட்டட் மை, இந்த மாதிரி நீங்கள் கேஷுவலாக கை அசைச்சு சொல்லலாம். நீங்கள் இப்படியே நின்று தான் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நீங்கள் கேஷுவலாக பேசுகிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். 1 செகண்ட். ஹலோ.